ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். ரொம்ப நாளாக வீடியோவே போடல. நிறைய பேர் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் எப்போ வரும், ஜீ தமிழ் ஆடிஷன் எப்போ வரும், இந்த மாதிரி கேட்டே இருந்தீங்க. இப்போவும் ஒரு ஆடிஷன் பற்றி தான் பேச போகிறேன். பட் ஆனால் இது சூப்பர் சிங்கர் பற்றியோ ஜீ தமிழ் பற்றியோ கிடையாது. பிக் பாஸ்க்கு நிறைய பேர் இதுக்கு முன்னாடியும் சரி, பிக் பாஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்தே என்கிட்ட பிக் பாஸுக்கு நாங்கள் போகணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது உங்களுக்கான வாய்ப்பை பிக் பாஸே கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் காமன் மேன் பிக் பாஸ்க்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் காமன் மேன் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக கொடுத்து நீங்கள் பேசுகிற வீடியோ 1 மினிட்ஸ், அதாவது 2 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 100 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுகிற வீடியோவில் நீங்கள் எதுக்காக பிக் பாஸ்க்குள்ளே போகிறீங்க, எதுக்காக நீங்கள் பிக் பாஸ் போகணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக பேசி எங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா vijay.jiostar.com அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஓப்பன்லேயே நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏற்கனவே நானும் அப்ளைவும் பண்ணியிருக்கேன். பிக் பாஸ்க்கு நானும் போகணுன்னு ஆசைப்படுறதுனால நானுமே அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இது எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் என்னோடய வீடியோலாம் அப்லோட் ஆயிடுச்சு. அதனால தான் சரி, இதை கண்டிப்பாக இந்த வீடியோ எப்போவுமே ஷேர் பண்ணுங்கள். நான் கேட்டதே கிடையாது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பிக் பாஸ் போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் திரும்பியும் அந்த லிங்க் வேணால் கமெண்டில் சொல்லிடுறேன். vijay.jiostar.com அப்படின்னு நீங்கள் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜில் உங்களோட நேம் கேட்குது, அப்புறம் உங்களோட ஏஜ், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு, அப்புறம் நீங்கள் பேசின அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபை ஓடிபி நம்பர் வருது. ஸோ அந்த வெரிஃபை ஓடிபி நம்பரையும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்கள் வீடியோ அங்கே போயிடும். ஸோ வேறு யாரையும் நம்பி நீங்கள் இவ்வளோ நாள் இது பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் வீடியோ டேரெக்டாக பிக் பாஸே கேட்க போகிறாரு. அதில் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களை ஆடிஷன் கூப்பிடுவாங்க. நீங்கள் அதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா டேரெக்டாகவே பிக் பாஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாய்ப்பு எப்போமா தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், அந்த மாதிரி வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வீடியோ எதுக்காக போகிறீங்க அப்படிங்கிற ரீசனும் கரெக்டாக சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ அங்கே போய் ஷேர் ஆகும். ஸோ அவங்க உங்களை கூப்பிட்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இருக்க இது நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். பட் இதில் இருக்க விஷயம் என்ன விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ 2 மினிட்ஸ் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 2 மினிட்ஸ் பேசி 100 MB வீடியோ கரெக்டாக இது பண்ணி நான் அப்லோட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அது அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இன்னொன்று அப்லோட் ஆகி லாஸ்ட்டு 100% ஆகிற போகிற டயத்துக்கு எரர் காமிக்குது. ஸோ அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ மேக்ஸிமம் 1 மினிட்குள்ளேயே எடுத்துக்கோங்க. 1 மினிட்குள்ளே எடுத்துக்கோங்க. வீடியோ அதிகபட்சம் 50 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க 100 MBன்னு போட்டிருக்காங்க. பட் 50 MBக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வீடியோ சீக்கிரமே அப்லோட் ஆகிடுது. ஓடிபியுமே சீக்கிரமாக வந்துடுது. ஏன்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணி டயர்டாகி போய் தான் கடைசி சரி வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு 1 மினிட் வீடியோ எடுத்து அது 50 MBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி அதை தான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் என் வீடியோ அப்லோட் ஆகலன்னு சொல்லி கேட்பீங்க. அதனால நான் தெளிவாக இதிலே சொல்லிடுறேன். ஸோ எனக்குமே அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாகவே வீடியோ அப்லோட் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வீடியோ அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் அவங்க விஜய் டிவி ஆடில் கொடுக்குறாங்க, விஜய் டிவியில் போடுறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே விஜய் டிவி பார்த்துட்டே இருக்க மாட்டோம், ஆடும் பார்த்துட்டே இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரிகளுக்கு இது நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக போய் சேரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே வீடியோ போய் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு தெரியாது. அதனால் சீக்கிரமே யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் போய் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரியோராம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.